சென்ற அத்திமரம். மாமரம் கனிவாகவும் அன்பாகவும் இருந்துச்சு. ஆனா அத்திமரம் அழகாகவும் உயரமாகவும் இருக்கிறனால வர்றவங்களெல்லாம் கர்வத்தோடையும் கடிச்சொல் பேசி அனுப்பிச்சு விட்டுரும். ஒரு நாள் தேனீக்கள் கூட்டம் வனத்துக்கு வந்துச்சு. அங்க அந்த ராணி தேனி அத்திமரத்தை பார்த்துட்டு, இந்த மரம் உயரமாகவும் வலிமையாகவும் இருக்கிறனால இங்க தேன் கூடு கட்டினா சரியா இருக்கும் அப்படின்னு தேன் கூடு கட்ட விரும்புச்சு. மாமரமும் காற்றும் அனுமதி கொடுக்க சொன்னாங்க. ஆனா அத்திமரம் கேட்கவே இல்லை. அத்திமரம், இந்த தேனீக்களோட சலசலப்பான சத்தமும் பிசுபிசுப்பான தேனும் என்னோட அழகையே கெடுத்துரும், நீ என்ன அனுமதி கொடு அப்படின்னு கண்டிப்பா மாமரத்தை சொல்லுச்சு. மாமரம் அந்த தேனீக்களை கூப்பிட்டு அதனோட கிளையில கூடு கட்ட சொல்லுச்சு. தேனீக்கள் நன்றி சொல்லி மாமரத்தோட கிளையில கூடு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. சில நாட்களுக்கு பிறகு 2 மரவெட்டிகள் அந்த காட்டுக்கு வந்தாங்க. அவங்க மாமரத்தை பார்த்துட்டு இதை வெட்டலாம்னு யோசிச்சாங்க. ஆனா அவங்க உத்து பார்க்கும்போது அதுல ஒரு தேன் கூடு இருந்துச்சு. அதனால அவங்க வியந்து போய் பக்கத்துல இருக்க அந்த அத்தி மரத்தை பார்த்தாங்க. அது உயரமாகவும் வலிமையாகவும் இருந்தனால அதை வெட்டலாம்னு யோசிச்சு வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அத்திமரம் உடனே ஐயோ வலிக்கிறதே, காப்பாற்றுங்கள் அப்படின்னு உதவிக்கு கத்துச்சு. ஆனா யாருமே உதவிக்கு வரல. உடனே மாமரம் தேனீக்களை உதவிக்கு கூப்பிட்டுச்சு. ஆனா தேனீக்கள் அத்திமரம் கூடு கட்ட இடம் கொடுக்காதனால முடியாது அப்படின்னு மறுத்துருச்சு. மாமரம் உடனே ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லிச்சு. உடனே தேனீக்கள் அந்த அறிவுரையை கேட்டுட்டு அத்திமரம் அந்த 2 மரவெட்டிகளோட முகத்துல நீங்காரம் செஞ்சு கொட்ட போறோம் அப்படின்னு பயமுறுத்துச்சு. மரவெட்டிகள் உடனே தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்னு தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. அத்திமரம் எல்லார்கிட்டையும் நன்றி சொல்லி அதனோட கர்ப்பத்தை விட்டு வெளியே வந்து எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுச்சு. அன்னையில இருந்து எல்லாரும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தாங்க. எப்படி? இப்படித்தான் இதைத்தான் நம்ம திருவள்ளுவரும் இன்னா செய்தாரை முறுத்தல் அவர் நன்னயம் செய்து விடல், அதாவது ஒருவர் தீங்கு செஞ்சா அவங்களுக்கு நம்ம திருப்பி தீங்கு செய்யாம அவங்க வெட்டி தலைகுனிற மாதிரி நாமளும் அவங்களுக்கு நன்மை செய்யணும். எப்படி